நீதிபதி மாதவன் மேனனின் கதை. அதிகாலை 4 மணி. அலாரம் ஒலிக்கும் முன்பே நீதிபதி மாதவன் மேனன் விழித்தெழுந்தார். இது அவருக்கு ஒரு பழக்கமாக இருந்தது. ஒழுங்கான வாழ்க்கையின் ஒரு பகுதி. வெளியே இருள் இன்னும் விலகவில்லை. ஜன்னல் கம்பிகள் வழியாக வந்த குளிர்ந்த காற்று அவரது நரைத்த முடியை மென்மையாக தொட்டது. அவர் எழுந்து நூலகத்தை நோக்கி நடந்தார். அந்த வீட்டின் இதயமாக அந்த அறை இருந்தது. சுவர்கள் முழுவதும் சட்ட நூல்கள். அவற்றின் வாசனை அவருக்கு உயிர்மூச்சாக இருந்தது. ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு சட்ட தொகுப்பும் அவருக்கு மனப்பாடமாக இருந்தது. கடந்த 35 ஆண்டு அதிகாரப்பூர்வ வாழ்க்கை அந்த சுவர்களுக்குள் பாதுகாப்பாக இருந்தது. நீதியின் பிரதிநிதி என்று சக பணியாளர்கள் அவரை அழைக்கும்போது அதில் எந்த மிகைப்படுத்தலும் இல்லை என்று நம்பியவர் அவர். கடுமையானவர், நேர்மையானவர், சட்டத்தின் கடைசி வார்த்தை. இனி ஓய்வு பெற சில மாதங்கள் மட்டுமே உள்ளன. களங்கமற்ற ஒரு தொழில் வாழ்க்கை. திரும்பி பார்க்கும்போது பெருமை மட்டுமே. காலை யோகாவும் பிராணயாமமும் முடிந்த பிறகு அவர் செய்தித்தாள்களை பார்த்தார். வழக்கம் போல தான் தீர்ப்பு வழங்கிய வழக்குகளை பற்றிய செய்திகளை கவனமாக படித்தார். தனது தீர்ப்புகளில் ஒரு சிறிய தவறு கூட இருக்கக்கூடாது என்பதில் அவருக்கு உறுதி இருந்தது. டீ எடுக்கவா என்று மனைவி சரஸ்வதியின் குரல் அவரை எண்ணங்களிலிருந்து விழித்தெழுப்பியது. வேண்டாம், நீதிமன்றத்திற்கு கிளம்ப வேண்டிய நேரம் என்று அவர் கம்பீரமாக பதிலளித்தார். சரஸ்வதிக்கு அந்த பாவனை பழக்கமானது. அந்த கம்பீரத்தின் கோட்டைக்குள் ஒரு அன்பான மனது இருப்பதை அவர் அறிவார். ஆனால் அந்த கோட்டையை உடைத்து வெளியே வர அவர் யாரையும் அனுமதிக்கவில்லை, அவரையும் கூட. அவர் நீதிமன்றத்திற்கு பயணமானார். நகரத்தின் இரைச்சலுக்கு மத்தியிலும் அவரது மனது அமைதியாக இருந்தது. இன்று தீர்க்க வேண்டிய வழக்குகளின் கோப்புகள் அவரது மனதில் தெளிவாக வந்தன. ஒவ்வொன்றையும் நீதியின் தராசில் துல்லியமாக எடை போட தயாராக இருந்தார் நீதிபதி மாதவன் மேனன். நீதிமன்ற நடவடிக்கைகள். அன்றைய நீதிமன்ற நடவடிக்கைகள் வழக்கம் போல நடந்தன. மதியத்திற்கு பிறகு விசாரணைக்கு வந்தவை சில சாதாரண வழக்குகள். பொது இடத்தில் தொந்தரவு செய்தவர்கள், அபராதம் செலுத்தாதவர்கள், அப்படியானவர்கள். அவர்களில் ஒருவராகத்தான் நீதிபதி மாதவன் மேனன் அவரை முதல் முறையாக பார்த்தார். குற்றவாளி கூண்டில் நின்ற அந்த மனிதனுக்கு 60 வயதுக்கு மேல் இருக்கும். அழுக்கடைந்த கிழிந்த ஆடைகள், புரளாத தாடியும் முடியும். வாழ்க்கையின் எல்லா சோதனைகளையும் ஏற்ற ஒரு முகம். கண்களில் பரிதாபமும் அலட்சியமும் ஒரு சேர நிழலாடின. பெயர் என்று நீதிமன்ற எழுத்தர் கேட்டார். அவர் பதில் சொல்லவில்லை. தலை குனிந்து நின்றார். குற்றவாளிக்கு கேட்கும் திறன் பிரச்சினையா என்று நீதிபதி காவலரிடம் கேட்டார். இல்லை ஐயா, சில நாட்களாக நகரத்தில் அலைந்து திரிகிறார். கேட்கப்படும் எதற்கும் தெளிவான பதில் இல்லை என்று காவலர் பதிலளித்தார். நீதிபதி மாதவன் மேனன் அவரை உற்று நோக்கினார். வாழ்க்கையில் எல்லாம் இழந்த ஒருவரின் உருவம். சமூகத்திற்கு ஒரு சுமை. சட்டம் அதன் பாதையில் செல்ல வேண்டும். பொது இடத்தில் மது அருந்தி கூச்சல் செய்தல், பயணிகளுக்கு தொந்தரவு செய்தல். குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீர்களா? அந்த முதியவர் மெதுவாக தலை உயர்த்தி நீதிபதியை பார்த்தார். அந்த பார்வை ஒரு கணம் நீதிபதியின் உள்ளத்தில் தொட்டது போல் தோன்றியது. ஆனால் அவர் அதை பொருட்படுத்தவில்லை. இத்தகைய குற்றங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்க ஒரு பாடம் தேவை. குற்றவாளிக்கு 2 நாள் சாதாரண சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. ஒரு சுத்தியின் ஒலியில் அந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது. எந்த உணர்ச்சியும் இல்லாமல் காவலர்கள் அவரை அழைத்து கொண்டு வெளியே சென்றனர். நீதிபதி மாதவன் மேனனின் மனதில் அந்த சம்பவம் ஒரு அலை கூட உருவாக்கவில்லை. அன்றைய நூற்றுக்கணக்கான வழக்குகளில் ஒன்று, அவ்வளவு மட்டுமே. அன்று இரவு வீட்டில் அடுத்த நாள் வழக்குகளை படிக்கும்போதும் சரஸ்வதியுடன் பேசும்போதும் அந்த பிச்சைக்காரனின் உருவம் அவரது நினைவில் இல்லை. அது முற்றிலும் சாதாரணமான ஒரு நாளாக மட்டுமே இருந்தது. 2 நாட்கள் கடந்தன. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. வழக்கத்திற்கு மாறாக நீதிபதி மாதவன் மேனன் தோட்டத்தில் இறங்கி செடிகளை பராமரித்துக் கொண்டிருந்தார். மனதிற்கு சிறிது ஓய்வு தரும் தருணங்கள். அப்போதுதான் கேட்டிற்கு வெளியே ஒருவர் நிற்பதை கவனித்தார். அதே பிச்சைக்காரன். ஆனால் இன்று அவரது ஆடைகள் அவ்வளவு மோசமாக இல்லை. யாரோ கொடுத்திருக்கலாம். 2 நாள் சிறைவாசம் அவரில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று தோன்றியது. நீதிபதி அவரை புறக்கணிக்க முயன்றார். ஆனால் அவர் அங்கேயே நின்றார். பிச்சை கேட்கும் அறிகுறி இல்லை.
கேட்டின் கம்பிகளை பிடித்து உள்ளேயே பார்த்து நின்றார். சிறிது நேரம் கழித்து நீதிபதிக்கு அசௌகரியமாக தோன்றியது. அவர் கேட்டை நோக்கி நடந்தார். என்ன வேணும்? இங்கே பிச்சை கொடுக்க வசதி இல்லை என்று குரலில் வழக்கமான கம்பீரத்துடன் கேட்டார். அந்த மனிதர் பயப்படவில்லை, மாறாக அமைதியாக அவரை பார்த்தார். எனக்கு பிச்சை ஒன்றும் வேண்டாம் ஐயா. பிறகு ஏன் இங்கே வந்து நிற்கிறாய்? காவல்துறையை அழைக்கவா? ஒருமுறை பார்த்துவிட்டு போக வந்தேன். அவரது குரல் மெல்லியதாக இருந்தது. நீதிபதி மாதவன் மேனனுக்கு கோபம் வந்தது. என்னை பார்த்து என்ன செய்ய? உனக்கு என்னை தெரியுமா? அதுதான் அந்த கேள்வி. அதற்கு வந்த பதில் ஒரு இடிமுழக்கம் போல அவரது காதுகளில் பதிந்தது. அந்த முதியவர் மெதுவாக சொன்னார், ஐயாவுக்கு என்னை நினைவு இருக்காது. ஆனால் எனக்கு ஐயாவை நினைவு இருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு, 1995ஆம் ஆண்டு. வழக்கு எண் 302. கல்லூர் கோவிலில் விக்கிரக திருட்டு வழக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் மாதவன் மேனனின் இதயத்தில் தைத்தது. அவரது நினைவின் பக்கங்கள் வேகமாக பின்னோக்கி புரண்டன. இளம் நீதிபதியாக தனது தொழில் வாழ்க்கையை தொடங்கிய காலம். பரபரப்பை ஏற்படுத்திய அந்த வழக்கு, அதில் உள்ள குற்றவாளி. அவரது கண்கள் விரிந்தன, உடல் சற்றே நடுங்கியது. நம்ப முடியாத விதமாக அவர் முன்னால் நிற்கும் உருவத்தை மேலும் கீழும் பார்த்தார். காலம் மறைத்த அந்த முகம் நினைவின் மூலைகளில் எங்கோ தெளிவாக தோன்றியது. ராகவன் என்று அறியாமல் அவரது உதடுகள் முணுமுணுத்தன. அந்த முதியவரின் கண்கள் கலங்கின. ஒரு புன்னகை செய்ய முயற்சித்தார், ஆனால் அது ஒரு அழுகையாக மாறியது. ஆமாம் ஐயா, அன்று அந்த நாற்காலியில் அமர்ந்து என் வாழ்க்கையை அழித்த ஐயாவை ஒருமுறை பார்க்க வந்தேன். நீதிபதி மாதவன் மேனன் தளர்ந்து போனார். உலகம் தலைகீழாக மாறுவது போல தோன்றியது. அவர் கேட்டின் கம்பிகளை இறுக்கமாக பிடித்தார். காலடியில் மண் ஒழுகுவது போல உணர்ந்தார். நீதியின் அந்த கோட்டையின் அடித்தளம் குலுங்கியது. அன்று இரவு நீதிபதி மாதவன் மேனனால் தூங்க முடியவில்லை. ராகவனின் முகமும் வார்த்தைகளும் அவரது மனதில் மீண்டும் மீண்டும் தோன்றின. அவர் நூலகத்திற்கு சென்றார். நடுங்கும் கைகளால் பழைய கோப்புகளை வைத்திருந்த அலமாரியை திறந்தார். தூசி படிந்த அந்த பழைய கோப்பை அவர் எடுத்தார். வழக்கு எண் 302 கீழ் 1995. ஒவ்வொரு பக்கத்தை மறிக்கும் போதும் அவரது இதய துடிப்பு அதிகரித்தது. அன்று படித்த அதே வரிகள், ஆனால் இன்று அவற்றிற்கு வேறு பொருள்கள் இருந்தன. சூழ்நிலை ஆதாரங்கள், நிர்பந்தத்திற்கு இணங்கி மாற்றப்பட்ட சாட்சியின் வாக்குமூலம், ராகவனின் உதவியற்ற வாதங்கள். அன்றுதான் அவற்றையெல்லாம் புறக்கணித்தார். வழக்கறிஞரின் திறமையில், வழக்கை விரைவாக முடித்த பெருமையில், ஒரு நிரபராதியின் வாழ்க்கையை தான் பலியாக்கியதை அவர் உணர்ந்தார். அண்ணா, தூங்கவில்லையா? சரஸ்வதியின் குரல் கேட்டு அவர் திடுக்கிட்டார். அவரது முகத்தில் உள்ள குழப்பத்தையும் வியர்வையும் அவர் கவனித்தார். என்னாச்சு? முகத்தில் ஒரு அசௌகரியம். ஒன்றுமில்லை என்று அவர் பொய் சொன்னார். முதல் முறையாக மனைவியிடம் ஒரு உண்மையை மறைத்து அவர் நின்றார். வெளியே மழை பெய்யத் தொடங்கியது. ஒவ்வொரு மழைத்துளியும் அவரது மனசாட்சிக்கு எதிரான ஒரு சாட்டையடியாக தோன்றியது. அந்த இரவு நீதியின் காவலர் முதல் முறையாக ஒரு குற்றவாளியைப் போல இருளில் தனியாக அமர்ந்தார். தனது தீர்ப்பை எதிர்நோக்கி, தனது பிராயச்சித்தம் என்னவாக இருக்குமென அறியாமல். அடுத்த காலை நீதிபதி மாதவன் மேனனுக்கு ஒரு புதிய யுக பிறவி போல இருந்தது. வழக்கமான ஒழுங்குகள் எல்லாம் தவறின. யோகா செய்ய அமர்ந்தபோது அவரால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. மனதில் ராகவனின் முகம் மட்டுமே. சட்ட புத்தகங்களை பார்த்தபோது எழுத்துக்கள் அவரை கேலி செய்வது போல் தோன்றியது. உண்மை, நீதி போன்ற வார்த்தைகளுக்கு இத்தனை காலமாக அவர் கொடுத்திருந்த பொருள் இழந்துவிட்டது. காலை உணவு உண்ண அமர்ந்தபோது சரஸ்வதி அவரை கவனித்தார். அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லையா? மருத்துவரை பார்க்கலாமா? ஒன்றுமில்லை சரஸ்வதி என்று அவர் உணர்ச்சியற்று சொன்னார். ஒரு தலைவலி மட்டும். அது ஒரு பொய்யாக இருந்தது. ஆனால் உண்மையை எப்படி சொல்வது? தனது தவறால் ஒரு நிரபராதியின் வாழ்க்கை அழிந்துவிட்டதை மனைவியிடம் எப்படி சொல்வது? தனது நேர்மையை பற்றி பெருமைப்படும் அந்த பெண்ணின் முன்னால் தான் ஒரு குற்றவாளி என்று எப்படி ஒப்புக்கொள்வது? அன்று நீதிமன்றத்திற்கு சென்றாலும் அவரது மனது அங்கு இல்லை. வாதங்களும் எதிர்வாதங்களும் அவரது காதுகளில் ஒலிக்கவில்லை.
குற்றவாளி கூண்டில் நிற்கும் ஒவ்வொரு மனிதரிலும் அவர் ராகவனை தேடினார். தனது ஒரு தீர்ப்பு இனி எத்தனை வாழ்க்கைகளை மாற்றிவிடுமோ என்ற பயம் முதல் முறையாக அவரை பிடித்தது. அவர் ஒரு முடிவு எடுத்தார். ராகவனை மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டும். இம்முறை ஒரு நீதிபதியாக இல்லாமல் தான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் தேடும் ஒரு சாதாரண மனிதனாக. உண்மை என்னவென்பதை தனக்கு தெரிய வேண்டும். மதிய உணவு இடைவேளையில் யாருடைய கவனத்தையும் ஈர்க்காமல் நீதிபதி மாதவன் மேனன் தனது காரில் நகரத்தின் தெருக்களுக்கு இறங்கினார். கோவில்களின் முன்பும் பேருந்து நிறுத்தங்களின் மூலைகளிலும் அவர் அவரை தேடினார். இறுதியாக ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் வெறுமையை பார்த்து அமர்ந்திருக்கும் ராகவனை அவர் கண்டெடுத்தார். அவர் காரை ஒதுக்கி ராகவனை நோக்கி நடந்தார். நீதிபதியை பார்த்ததும் ராகவன் எழுந்து நிற்க முயற்சித்தார். வேண்டாம், உட்கார் என்று மாதவன் மேனன் அவரது தோளில் கை வைத்து சொன்னார். குரல் மென்மையாக இருந்தது. அவர் ராகவனின் அருகில் அமர்ந்தார். சுற்றியுள்ள உலகம் அவர்களை கவனிப்பது போல் தோன்றவில்லை. ராகவன், எனக்கு பேச வேண்டும். ராகவன் ஒன்றும் பேசவில்லை. அவரது கண்களில் கேள்விகளோ குறைகளோ இல்லை. எல்லாம் இழந்தவனின் உணர்ச்சியற்ற தன்மை மட்டுமே. அன்று என்ன நடந்தது? ராகவனின் வாழ்க்கை அது எப்படி இருந்தது என்று நீதிபதி கேட்டார். அந்த கேள்வியை கேட்டதும் பல ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த ஒரு நினைவின் கதவு மெதுவாக திறந்தது. ராகவனின் கண்களில் ஒரு மங்கிய ஒளி தோன்றியது. அவர் பேசத் தொடங்கினார். ஃபிளாஷ்பேக். நான் ஒரு சிற்பி ஐயா. மரத்தில் செதுக்கல் வேலை என் தந்தைதான் கற்றுக் கொடுத்தார். கல்லூரில் ஒரு சிறிய பணிமனை இருந்தது. என் மனைவி லக்ஷ்மியும் மகள் கௌரியும், அவர்கள்தான் என் உலகம். ராகவனின் நினைவுகளில் அந்த பழைய கிராமம் தெளிவாக தோன்றியது. ஆற்றங்கரையில் உள்ள சிறிய வீடு. முற்றத்தில் மாமரத்தின் நிழலில் அமர்ந்து மரத்தில் உருவங்கள் செதுக்கும் ராகவன். விளையாடி சிரித்து சுற்றி ஓடும் சிறிய மகள் கௌரி. அன்போடு டீ கொண்டு வரும் மனைவி லட்சுமி. மகிழ்ச்சியின் வண்ணங்களால் நிரம்பிய ஒரு சிறிய குடும்ப படம். கோவில் திருவிழாவிற்கு ஒரு புதிய தேர் கட்டும் வேலை எனக்கு கிடைத்தது. இரவு பகலாக நான் அதற்காக உழைத்தேன். என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாக்கியமாக அதை நினைத்தேன். என் மகளை தேரில் உட்கார வைத்து கிராமத்தை சுற்ற வேண்டும் என்று என் கனவு. பேசி முடித்தபோது ராகவனின் குரல் நடுங்கியது. அந்த வண்ணப்படம் எப்போதோ மறைந்து போயிருந்தது. ராகவனின் கதையை கேட்டபோது மாதவன் மேனனின் உள்ளத்தில் குற்ற உணர்வு ஒரு தீயாக எரியத் தொடங்கியது. இது வெறும் வழக்கு கோப்பு அல்ல, ஒரு மனிதனின் கனவுகளின் சாம்பல்தான் முன்னால் இருப்பதை அவர் உணர்ந்தார். அன்று அவர் ஒரு முடிவு எடுத்தார். இந்த வழக்கை ரகசியமாக மறுவிசாரணை செய்ய வேண்டும். அதிகாரப்பூர்வமாக அது சாத்தியமில்லை. அது அவரது தொழில் வாழ்க்கையை மட்டுமல்ல, நீதித்துறையின் நம்பகத்தன்மையையே கேள்விக்கு உட்படுத்தும். அவர் தனது பழைய நம்பிக்கையான தலைமை எழுத்தர் கோபாலன் பிள்ளையை அழைத்தார். ஓய்வு பெற்றிருந்தாலும் நீதிபதியுடன் நல்ல உறவு வைத்திருந்தவர் அவர். பிள்ளை, எனக்கு ஒரு உதவி வேண்டும். மிகவும் ரகசியமாக இருக்க வேண்டும். நீதிபதியின் முகபாவனை கோபாலன் பிள்ளையில் ஆர்வத்தை தூண்டியது. ஐயா, சொல்லுங்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வழக்கு, கல்லூர் விக்கிரக திருட்டு வழக்கு. அந்த வழக்கு கோப்பில் உள்ள சிலரை பற்றி எனக்கு தெரிய வேண்டும். அவர் 2 பெயர்களை எழுதி கொடுத்தார். வழக்கறிஞர் நம்பியார், அன்றைய பொது வழக்கறிஞர். சந்திரன், வழக்கில் முக்கிய சாட்சி. நம்பியார் இப்போது கோர்ப்பரேட் வழக்கறிஞர், கொச்சியில் இருக்கிறார். அவரது விவரங்கள் கிடைப்பது எளிது. ஆனால் இந்த சந்திரன், அவரை பற்றி தெரிய வேண்டும். அவருக்கு என்ன நடந்தது? இப்போது எங்கே இருக்கிறார்? நான் முயற்சிக்கிறேன் ஐயா. ஆனால் இவ்வளவு பழைய வழக்கு இப்போது எதற்கு என்று கோபாலன் பிள்ளை சந்தேகத்துடன் கேட்டார். சில சமயம் நீதி தாமதமாக நடைபெறலாம் பிள்ளை. சில சமயம் நாமே அதை தாமதப்படுத்தலாம் என்று நீதிபதி தனக்குத்தானே சொன்னார். கோபாலன் பிள்ளைக்கு ஒன்றும் புரியவில்லை என்றாலும் நீதிபதியின் வார்த்தைகளின் எடையை அவர் உணர்ந்தார். அவர் அந்த பணியை ஏற்றுக்கொண்டார். மறு விசாரணை. நூலகத்தின் குளிரில் அமர்ந்து மாதவன் மேனன் மீண்டும் அந்த கோப்பில் உள்ள கைது விவரங்களை படித்தார். காவல்துறையின் அறிக்கை. அதிலுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் இப்போது அவருக்கு விஷம் பூசியது போல தோன்றியது. ஃபிளாஷ்பேக். அது ஒரு மாலை நேரம். தேர்ப்பணி முடித்து வீட்டிற்கு வந்திருந்தார் ராகவன். கௌரியை மடியில் உட்கார வைத்து கதை சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போதுதான் முற்றத்தில் ஜீப்பின் சத்தம் கேட்டது.
2 காவலர்கள் உள்ளே வந்தனர். ராகவன் யார்? நான் தான். உன்னை கைது செய்கிறோம். எதுவும் புரியாமல் ராகவன் திகைத்து நின்றார். எதற்கு? நான் என்ன தவறு செய்தேன்? எல்லாம் ஸ்டேஷனில் வந்து பேசலாம், வா. லக்ஷ்மி அழுது கொண்டு அவர்களின் காலை பிடித்தார். அவர் ஒரு பாவி ஐயா, எந்த தவறும் செய்ய மாட்டார். காவலர்கள் அவளை தள்ளிவிட்டனர். பயந்து போன கௌரி அலறி அழுதார். அந்த அழுகையின் மத்தியில் அவர்கள் ராகவனை ஜீப்பில் இழுத்து ஏற்றினர். கிராமம் முழுவதும் பார்க்க ஒரு குற்றவாளியைப் போல அவர் அந்த ஜீப்பில் அமர்ந்து தொலைவாகச் சென்றார். தனது வாழ்க்கையின் ஒளி அணைந்து போவதை அவர் பார்த்தார். கோபாலன் பிள்ளையின் கண்டுபிடிப்பு நாட்கள் கடந்தன. கோபாலன் பிள்ளை ஒரு தகவலுடன் வந்தார். ஐயா, வழக்கறிஞர் நம்பியார் கொச்சியில் மிகப்பெரிய வழக்கறிஞர். ஒரு வழக்கு வாதாட லட்சங்கள் கட்டணம். அரசியலிலும் நல்ல செல்வாக்கு உள்ளவர். சந்திரன் என்று நீதிபதி ஆர்வத்துடன் கேட்டார். கோபாலன் பிள்ளையின் முகம் மங்கியது. ஐயா, அந்த கிராமத்தில் விசாரித்தேன். வழக்கு முடிந்த சில மாதங்களில் சந்திரன் கிராமத்தை விட்டு சென்று விட்டார். நிறைய பணம் கிடைத்ததாகவும் மும்பைக்கு சென்றதாகவும் சிலர் சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு அவரை பற்றி யாருக்கும் தகவல் இல்லை. சிலர் அவர் உயிரோடு இல்லை என்று சொல்கிறார்கள். அந்த தகவல் நீதிபதி மாதவன் மேனனின் சந்தேகங்களை அதிகரித்தது. ஒரு சாதாரண சாட்சி ஏன் நாட்டை விட்டு செல்ல வேண்டும்? யாராவது அவரை மிரட்டினார்களா? அல்லது பணம் கொடுத்து அமைதிப்படுத்தினார்களா? அவர் முடிவு செய்தார், நான் நேரடியாக கல்லூருக்கு செல்ல வேண்டும். மாறுவேடத்தில் ஒரு சாதாரண மனிதனாக. ராகவனின் கடந்த காலத்தின் வேர்கள் அந்த மண்ணில் உள்ளன. உண்மையின் சில தடயங்களும் அங்கேயே இருக்கலாம். அடுத்த நாள் யாரிடமும் சொல்லாமல் ஒரு பழைய கோவிலை பார்க்க செல்வதாக பொய் சொல்லி நீதிபதி மாதவன் மேனன் கல்லூர் என்ற கிராமத்திற்கு பயணமானார். தனது கடந்த காலத்தை திருத்தி எழுத ஒரு பயணத்தின் தொடக்கமாக இருந்தது அது. கல்லூர் கிராமம் அதிகம் மாறவில்லை. 20 ஆண்டுகள் சில புதிய கட்டிடங்களை தந்திருந்தாலும் கிராமத்தின் ஆன்மா பழையதாகவே இருந்தது. நீதிபதி மாதவன் மேனன் ஒரு வரலாற்று மாணவனைப் போல மாறுவேடத்தில் கல்லூர் கோவிலை நோக்கி நடந்தார். தேர்ப்பணி நடந்த அந்த பழைய மண்டபம் இடிக்கப்பட்டிருந்தது. கோவிலில் புதிய செதுக்கல் வேலைகள் இருந்தன. ஆனால் ராகவனின் கைகள் தீட்டிய சிற்பங்களின் அழகு அதில் இல்லை. அவர் கோவிலில் உள்ள முதிய பூசாரியுடன் உரையாடினார். பழைய ஒரு வழக்கு பற்றி படிக்க வந்தேன். இங்கே ஒரு விக்கிரக திருட்டு நடந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பு. பூசாரியின் முகம் மங்கியது. நினைவுபடுத்த வேண்டாம் ஐயா. இந்த கிராமத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய களங்கமாக அது இருந்தது. ராகவனை போன்ற ஒரு பாவம். அவர் குற்றவாளி இல்லை என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று நீதிபதி ஆர்வத்துடன் கேட்டார். கடவுளுக்கு எதிராக எதையும் சொல்ல மாட்டேன். ஆனால் ராகவன் ஒரு எறும்பை கூட புண்படுத்தாதவன். அவனது கைகளால் கடவுளின் உருவத்தை செதுக்க மட்டுமே தெரியும், திருட அறியாது. எல்லாம் விதி. அங்கிருந்து வெளியேறி அவர் கிராமத்தின் பழைய டீக்கடையில் அமர்ந்தார். டீக்கடைக்காரர் வாசுப்பிள்ளைக்கு கிராமத்தின் ஒவ்வொரு துடிப்பும் தெரியும். பழைய விஷயங்களை உரையாடலில் கேட்டபோது அவருக்கும் ராகவனின் நற்குணத்தை பற்றி சொல்ல இருந்தது. அவனை வழக்கில் சிக்க வைத்த சாட்சி சந்திரன். அவன்தான் முக்கியமானவன். வழக்கு முடிந்தவுடன் அவனது கையில் பணம் குவிந்தது. பிறகு அவன் இங்கே நிற்கவில்லை. மும்பைக்கு ரயில் ஏறினான் என்று கேள்வி. கள்ளப்பணத்தின் வாசனை கிடைத்தால் அவனை இந்த பக்கம் பார்க்க முடியாது. ஒவ்வொரு வார்த்தையும் மாதவன் மேனனின் சந்தேகங்களை உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தது. ராகவன் நிரபராதி, சந்திரன் பொய் சாட்சி சொன்னான். ஆனால் யார் அவனை அப்படி சொல்ல வைத்தது? ஏன்? மிரட்டல் கல்லூரில் இருந்து திரும்பிய 2 நாட்களுக்கு பிறகு ஒரு இரவு அவரது தனிப்பட்ட மொபைலுக்கு அறியப்படாத ஒரு எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. அவர் தொலைபேசியை எடுத்தார். மறுமுனையில் மௌனம். ஹலோ. சில நிமிடங்களுக்கு பிறகு ஒரு கரகரப்பான குரல். நீதிபதி மாதவன் மேனனா? ஆமாம். யார் இது? பெயரில் ஒரு பயனுமில்லை. பழைய விஷயங்களை தேவையில்லாமல் கிளற வேண்டாம். உறங்கிக் கொண்டிருப்பவற்றை எழுப்ப முயற்சிக்காதே. எழுந்தால் சில சமயம் கடிக்கும். வீட்டில் மனைவியும் மகளும் இருக்கிறார்கள் இல்லையா? நினைத்து பார்ப்பது நல்லது. அவர் பதில் சொல்வதற்கு முன்பு அழைப்பு துண்டிக்கப்பட்டது. மாதவன் மேனனின் உடல் உறைந்து போனது. இது ஒரு மிரட்டல்.
அவர் கல்லூருக்கு சென்றதையும் பழைய விஷயங்களை விசாரிப்பதையும் யாரோ அறிந்திருக்கிறார்கள். உண்மையான குற்றவாளிகள் இன்னும் தன்னை கண்காணிக்கிறார்கள். முதல் முறையாக அந்த நீதிபதியின் நாற்காலிக்கு வெளியேதான் எவ்வளவு பலவீனமானவர் என்பதை அவர் உணர்ந்தார். பயம் அவரது நரம்புகளில் ஊர்ந்தது. மனசாட்சி. அந்த தொலைபேசி அழைப்பு மாதவன் மேனனை தளர வைத்தது. ராகவனுக்கு நீதி வாங்கிக் கொடுக்கும் உற்சாகம் பயத்திற்கு வழிவிட்டது. தனது குடும்பத்தின் பாதுகாப்புதான் அவரது முன்னால் இருந்த மிகப்பெரிய கேள்வி. இந்த விசாரணையை இங்கே நிறுத்தினால் என்ன? ராகவனுக்கு ரகசியமாக உதவி செய்து இந்த உண்மையை தன்னுடன் மண்ணில் அடக்கினால் என்ன? அவரது மனது ஒரு தர்ம சங்கடத்தில் தத்தளித்தது. அவரது அமைதியின்மையையும் பயத்தையும் சரஸ்வதி உடனடியாக உணர்ந்தார். அந்த இரவு அவர் அவரிடம் நேரடியாக கேட்டார், என்ன அண்ணா உங்களை தொந்தரவு செய்கிறது? என்னிடம் சொல்லாமல் நீங்கள் இப்படி உருகுவதை என்னால் பார்க்க முடியவில்லை. நானும் இந்த வாழ்க்கையின் ஒரு பகுதி இல்லையா? அவரது கண்களில் உள்ள அன்பும் ஆதங்கமும் முன்னால் மாதவன் மேனனால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. அவர் எல்லாவற்றையும் திறந்து சொன்னார். ராகவனின் கதை, தனது தவறான தீர்ப்பு, இப்போது வந்த மிரட்டல் எல்லாம் கேட்டு முடித்தபோது சரஸ்வதியின் கண்கள் கலங்கினாலும் அந்த முகத்தில் பயமில்லை. மாறாக ஒரு வகையான உறுதி தோன்றியது. அவர் அவரது கைகளை இறுக்கமாக பிடித்தார். எனக்கு என் கணவரை பற்றி எப்போதும் பெருமையாகவே இருந்திருக்கிறது. இப்போதும் அதே தவறு செய்யாத மனிதர்கள் இல்லை. ஆனால் அதை திருத்த முயற்சிப்பவர்களே உண்மையில் பெரியவர்கள். அவர் தொடர்ந்தார், நீங்கள் படித்த சட்டம் உண்மைக்காக இருந்தால் அந்த உண்மையை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். எந்த இழப்பு வந்தாலும் நான் உங்களுடன் இருப்பேன். நம் மகளை பற்றி பயப்பட வேண்டாம். உண்மையுடன் நிற்பவர்களை கடவுள் கைவிட மாட்டார். சரஸ்வதியின் வார்த்தைகள் ஒரு மருந்தைப் போல அவரது பயத்தை அழித்தன. தான் தனியாக இல்லை என்ற உணர்வு அவருக்கு புதிய தைரியத்தை அளித்தது. இனி பின்னோக்கி இல்லை. விசாரணை மீண்டும். புதிய தன்னம்பிக்கையுடன் மாதவன் மேனனும் கோபாலன் பிள்ளையும் விசாரணையை தீவிரப்படுத்தினர். இம்முறை அவர்களது இலக்கு வழக்கறிஞர் நம்பியார். கோபாலன் பிள்ளை தனது பழைய தொடர்புகளை பயன்படுத்தி நம்பியாரின் கடந்த காலத்தை ஆராய்ந்தார். விரைவில் முதல் தடயம் கிடைத்தது. ராகவன் கைது செய்யப்படுவதற்கு முன்பு கோவிலின் தேர்ப்பணியின் முழு ஒப்பந்தமும் அவருக்கு இருந்தது. ஆனால் அதனுடன் தொடர்புடைய ஒரு பெரிய கலாச்சார மையத்தை கட்டுவதற்கான திட்டமும் அரசின் பரிசீலனையில் இருந்தது. அதன் மேற்பார்வை பொறுப்பும் ராகவனின் நேர்மையை கருத்தில் கொண்டு அவருக்கு வழங்கப்படும் என்று கமிட்டி வாய்மொழியாக உறுதியளித்திருந்தது. கோபாலன் பிள்ளை கண்டறிந்த முக்கிய தகவல் இதுதான். அன்று நம்பியாரின் ஜூனியராக இருந்த ஒரு வழக்கறிஞர் ராகவனின் வணிகத்தில் சிறிய பங்குதாரராக இருந்த ஒருவருடன் நெருங்கிய உறவு வைத்திருந்தார். ராகவன் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு அந்த கலாச்சார மையத்தின் ஒப்பந்தம் அந்த வணிக பங்குதாரரின் பெயரில் உள்ள ஒரு நிறுவனத்திற்கு சென்றது. அந்த நிறுவனத்தின் சட்ட ஆலோசகராக இருந்தவர் வழக்கறிஞர் நம்பியார். படம் தெளிவாகிக் கொண்டிருந்தது. ராகவனை வழக்கில் சிக்க வைத்தது அந்த பெரிய ஒப்பந்தத்தை திருடுவதற்காக இருந்தது. நம்பியாரும் ராகவனின் பங்குதாரரும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு பொறியாக இருந்தது. ஒரு நிரபராதி கலைஞனை பலியாக்கி அவர்கள் லட்சங்களை அறுவடை செய்தனர். ஆபத்து, உண்மை ஏறக்குறைய முழுமையாக வெளிப்பட்டு வந்தபோது எதிரிகளின் அழுத்தமும் அதிகரித்தது. அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்களாக மாறினர். ஒரு நாள் மாலை நீதிபதியின் மகள் கல்லூரியிலிருந்து வரும்போது ஒரு மோட்டார் பைக்கால் பின்தொடரப்பட்டார். அவளை பயமுறுத்துவதற்காகவே மிக அருகில் சென்று வேகமாக சென்றது. அதைவிட பயங்கரமான சம்பவம் அந்த இரவு நடந்தது. மாதவன் மேனன் நூலகத்தில் சிந்தனையில் ஆழ்ந்திருக்கும் போது வெளியே ஒரு பெரிய சத்தம் கேட்டது. யாரோ எறிந்த ஒரு கல் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து உள்ளே வந்து விழுந்திருந்தது. அந்த கல்லில் ஒரு காகித துண்டு சுற்றப்பட்டிருந்தது. நடுங்கும் கைகளால் அவர் அதை எடுத்து பிரித்தார். அதில் சிவப்பு மையில் எழுதப்பட்டிருந்தது, இது ஒரு எச்சரிக்கை. அடுத்தது உன் மகளாக இருக்கும். மாதவன் மேனன் திகைத்து நின்றார். மிரட்டல்கள் இப்போது அவரது வீட்டு கதவுகளை உடைத்து உள்ளே நுழைந்துவிட்டன. எதிரிகளால் எவ்வளவு தூரம் தாழ முடியும் என்பதை அவர் உணர்ந்தார். ஆனால் அந்த நிமிடத்தில் அவரது மனதில் பயமில்லை, எரியும் ஒரு கோபமாக இருந்தது. ஒரு தந்தையின் கோபம், நீதி மறுக்கப்பட்ட ஒரு மனிதனின் வலி. இனி பின்வாங்கினால் தான் தோல்வியடைவது இந்த குற்றவாளிகளிடம் அல்ல, தனது மனசாட்சியிடம் ஆகும். இந்த போராட்டத்தை வெல்ல வேண்டும். ராகவனுக்காக மட்டுமல்ல,
தனது குடும்பத்திற்காகவும். முடிவு: ஜன்னல் கண்ணாடியை உடைத்த அந்த கல் மாதவன் மேனனின் மனதில் உள்ள கடைசி பயத்தையும் உடைத்து தூள் செய்தது. இனி பேச்சுவார்த்தைகள் இல்லை, சமரசங்கள் இல்லை, போர் மட்டுமே. ஆனால் அது சட்டத்தின் வழியில் சென்றால் ஆண்டுகள் ஆகலாம். ஆதாரங்களை பலவீனப்படுத்தவும் சாட்சிகளை அழிக்கவும் நம்பியாரை போன்ற ஒரு குற்றவாளிக்கு எளிதாக இருக்கும். அவருக்கு வேண்டியது உடனடி தீர்வு. அவர் முதலில் செய்தது சரஸ்வதியையும் மகளையும் பெங்களூரில் உள்ள அவர்களது சகோதரனின் வீட்டிற்கு மாற்றுவது. அவர்களது பாதுகாப்பு முக்கியமாக இருந்தது. அவர்கள் சென்ற பிறகு அந்த பெரிய வீட்டில் அவர் தனியாக இருந்தார். ஆனால் அந்த தனிமை அவருக்கு புதிய தைரியத்தை அளித்தது. அவர் கோபாலன் பிள்ளையை அழைத்தார். பிள்ளை, நாம் அவர்களை நேரடியாக சந்திக்கிறோம். ஐயா, அது ஆபத்தானது. ஆபத்து இப்போது அவர்களுக்கு. பிள்ளை, வழக்கறிஞர் நம்பியாரை அழை. நீதிபதி மாதவன் மேனனுக்கு பேச வேண்டும் என்று சொல். கல்லூர் வழக்கு பற்றி என் கையில் எல்லா ஆதாரங்களும் இருப்பதாகவும் அதை காவல்துறைக்கு ஒப்படைப்பதற்கு முன்பு கடைசியாக ஒருமுறை பேச விரும்புவதாகவும் சொல். அவரது பங்குதாரரையும் வரச் சொல். அவர்கள் வருவார்கள். ஏனெனில் நான் என்ன ஆதாரம் வைத்திருக்கிறேன் என்பதை அறிய அவர்களுக்கு ஆர்வம் இருக்கும். கோபாலன் பிள்ளை நீதிபதியின் உத்தரவை அப்படியே பின்பற்றினார். பயமும் ஆர்வமும் கலந்த குரலில் நம்பியார் அந்த சந்திப்புக்கு ஒப்புக்கொண்டார். மறுநாள் மாலை நீதிபதியின் வீட்டில் சந்திப்பு. மறுநாள் மாலை வழக்கறிஞர் நம்பியாரும் அவரது பங்குதாரரான தொழிலதிபர் வர்கீஸும் மாதவன் மேனனின் வீட்டிற்கு வந்தனர். அவர்களது முகத்தில் ஆணவம் இருந்தாலும் உள்ளே பயம் இருப்பதை மாதவன் மேனன் உணர்ந்தார். அவர் அவர்களை தனது நூலகத்திற்கு அழைத்தார். ஒரு காலத்தில் நீதியின் நூல்களை வைத்திருந்த அதே அறையில் நீதி மறுக்கப்பட்டவர்களின் பிரதிநிதிகள் வந்திருந்தனர். மேசையில் ஒரு டேப் ரெக்கார்டர் கவனிக்கப்படாத வகையில் இயக்கப்பட்டிருந்தது. எதற்காக எங்களை அழைத்தீர்கள் என்று நம்பியார் ஆணவத்துடன் கேட்டார். மாதவன் மேனன் அமைதியாக இருந்தார். உட்காருங்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் முடித்த ஒரு கதையை முடிக்க அவர் பேசத் தொடங்கினார். கல்லூர் கிராமம், ராகவனின் தேர்ப்பணி, எதிர்பாராத வகையில் வந்த ஒப்பந்தம், சந்திரன் என்ற சாட்சியின் மறைவு, வழக்கு முடிந்தவுடன் வர்கீஸின் நிறுவனத்திற்கு கிடைத்த புதிய ஒப்பந்தம். ஒவ்வொன்றையும் ஒரு முத்து மாலையில் உள்ள முத்துகளைப் போல அவர் இணைத்தார். நீங்கள் ஒரு தவறு செய்தீர்கள் நம்பியார் என்று நீதிபதி தொடர்ந்தார். ராகவன் ஒரு பாவமான சிற்பி என்று நினைத்தீர்கள். ஆனால் அவர் ஒரு கலைஞன். ஒரு கலைஞனை அழிக்கலாம், ஆனால் அவரது கலையை அழிக்க முடியாது. அந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் ராகவனின் நேர்மையின் ஒரு சிற்பம் இன்னும் உள்ளது. வர்கீஸின் முகம் வியர்க்கத் தொடங்கியது. நம்பியார் தாக்குப்பிடிக்க முயற்சித்தார். இவையெல்லாம் உங்கள் கற்பனை இல்லையா நீதிபதி? என்ன ஆதாரம் இருக்கிறது? ஆதாரம்? மாதவன் மேனன் புன்னகைத்தார். நான் ஆதாரத்தை உருவாக்கவில்லை, கண்டறிந்தேன். சந்திரனை மும்பையிலிருந்து கண்டுபிடிப்பது அவ்வளவு கடினமல்ல. உங்களது பினாமி பரிவர்த்தனைகளின் ஆவணங்களை பெறுவதும். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட பெரிய ஆதாரம் உள்ளது. உங்களது இந்த பயம், ஒரு நிரபராதிக்கு இழந்த 20 ஆண்டுகள். அந்த வார்த்தைகள் நம்பியாரின் பாதுகாப்பை உடைத்தன. வர்கீஸ் அழுது கொண்டு தரையில் அமர்ந்தார். நான் இல்லை. நம்பியார்தான் எல்லாவற்றையும் திட்டமிட்டார். என்னை மிரட்டினார். அது ஒரு குற்ற ஒப்புதல். டாப் ரெக்கார்டரில் உள்ள சிவப்பு விளக்கு மின்னிக் கொண்டிருந்தது. பத்திரிகையாளர் சந்திப்பு. மறுநாள் காலை கேரளம் ஒரு செய்தியை கேட்டு அதிர்ந்து எழுந்தது. நீதிபதி மாதவன் மேனன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அறிவித்திருந்தார். ஊடகவியலாளர்கள் அனைவரும் அவரது வீட்டு முன் கூடினர். கேமராக்களுக்கு முன்னால் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் அவர் நின்றார். இன்று நான் உங்களுடன் ஒரு நீதிபதியாக பேசவில்லை, தவறை திருத்த விரும்பும் ஒரு சாதாரண மனிதனாக பேசுகிறேன். அவர் எல்லாவற்றையும் திறந்து சொன்னார். ராகவனின் வழக்கு, தனது தவறு, பின்னர் நடந்த விசாரணை, நம்பியாரும் வர்கீஸும் சதி செய்தது. தனது உரையாடலை பதிவு செய்த டேப்பையும் மற்ற ஆவணங்களையும் ஊடகங்களுக்கு முன்வைத்தார். கடைசியாக அவர் சொன்னார், ஒரு நிரபராதிக்கு நீதி வழங்குவதில் தோல்வியடைந்த எனக்கு இந்த பதவியில் தொடர எந்த தகுதியும் இல்லை. எனது தொழில் வாழ்க்கையில் இந்த கருப்பு அத்தியாயத்திற்கு கேரள மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். நான் எனது ராஜினாமாவை சமர்ப்பிக்கிறேன். அது ஒரு வரலாற்று தருணம். தனது தவறை ஒப்புக்கொண்டு ஒரு நீதிபதி பதவி விலகுகிறார்.
ஆத்மாபிமானத்தின் காயங்களை ஏற்று ஆன்மாவை சுத்தப்படுத்த ஒரு செயல். முடிவு: மாதவன் மேனனின் வெளிப்படுத்தல் ஒரு புயலை போல சமூகத்தில் தாக்கியது. சட்ட அமைப்பு விழித்து செயல்பட்டது. நம்பியாரும் வர்கீஸும் கைது செய்யப்பட்டனர். வழக்கு மறு விசாரணை செய்யப்பட்டு நாட்களுக்குள் நீதிமன்றம் ராகவனை முழுமையாக குற்றமற்றவராக அறிவித்தது. ஆனால் மாதவன் மேனனின் பணி அங்கு முடியவில்லை. இப்போது ஒரு சாதாரண குடிமகனாக அவர் தனது சேமிப்பில் ஒரு பகுதியை எடுத்து ராகவனுக்கு தங்குவதற்கு ஒரு சிறிய வீடு வாங்கினார். ஆனால் ராகவனின் கண்களில் உள்ள வெறுமை அப்போதும் மறையவில்லை. இழந்த வாழ்க்கையை எப்படி திருப்பிக் கொடுப்பது? அவருக்கு ஒரே ஒரு வழி மட்டுமே இருந்தது: ராகவனின் மகள் கௌரியை கண்டுபிடிப்பது. கோபாலன் பிள்ளையின் உதவியுடன் அவர் அந்த விசாரணையை தொடங்கினார். அது எளிதான பணியாக இல்லை. ஆண்டுகள் பல கடந்துவிட்டன. இறுதியாக மாதங்களின் தேடலுக்குப் பிறகு அவர்கள் அவளை கண்டுபிடித்தனர். கோயம்புத்தூரில் ஒரு துணி ஆலையில் வேலை செய்யும் கணவனால் கைவிடப்பட்டு ஒரு குழந்தையுடன் தனியாக வாழும் ஒரு பெண்ணாக கௌரி மாறியிருந்தார். மாதவன் மேனன் நேரடியாக சென்று கௌரியை சந்தித்தார். முதலில் அவளால் எதையும் நம்ப முடியவில்லை. இறந்து விட்டதாக நினைத்த தந்தை உயிருடன் இருப்பது என்ற உண்மை அவளை திகைப்பில் ஆழ்த்தியது. மாதவன் மேனன் அவளிடம் எல்லாவற்றையும் சொன்னார். மறுநாள் அவர் கௌரியையும் அவளது குழந்தையையும் கூட்டி ராகவனிடம் வந்தார். ராகவன் தனது புதிய வீட்டின் முற்றத்தில் அமர்ந்திருந்தார். தொலைவில் இருந்து வருபவர்களை அவர் கவனித்தார். கூட்டத்திலிருந்து முன்னால் நடந்து வரும் அந்த பெண்ணின் உருவத்தை அவர் அடையாளம் கண்டார். காலம் பல மாற்றங்களை செய்திருந்தாலும் ஒரு தந்தைக்கு தனது மகளை அடையாளம் காண ஒரு நொடி போதுமானது. மகளே கௌரி! அவரது குரல் தொண்டையில் கரகரத்தது. அப்பா என்று கூவியபடி அவள் ஓடி சென்று அந்த மார்பில் விழுந்தார். பல ஆண்டுகளாக அடக்கி வைத்திருந்த கண்ணீர் அணை உடைந்து ஒழுகியது. தந்தையும் மகளும் கட்டிப்பிடித்து நின்றபோது காலம் மறைத்த முறிவுகள் குணமாக தொடங்கின. மாதவன் மேனன் தொலைவில் நின்று அந்த காட்சியை பார்த்தார். அவரது கண்களும் கலங்கியிருந்தன. சிறிது நேரம் கழித்து ராகவன் அவரிடம் வந்தார். அவரது கண்களில் இப்போது அந்த பழைய வெறுமை இல்லை. மாறாக நனவான ஒரு நன்றியுணர்வு இருந்தது. ஐயா! அவருக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை. நான் ஒன்றும் செய்யவில்லை ராகவா, என் ஒரு கடனை. அதை தீர்த்தேன், அவ்வளவுதான் என்று மாதவன் மேனன் சொன்னார். ராகவன் அவரது கைகளை பிடித்தார். ஐயா, என் வாழ்க்கையை திருப்பித் தரவில்லை, ஆனால் வாழ ஒரு காரணத்தை தந்தீர்கள். அந்த வார்த்தைகள் மாதவன் மேனனுக்கு போதுமானவை. அவருக்கு இழந்தது ஒரு பதவியும் மரியாதையும். ஆனால் திரும்ப கிடைத்தது ஆன்மாவின் ஒளி. நீதியின் புத்தகங்களில் எழுதப்பட்ட 1000 தீர்ப்புகளை விட பெரியது திருத்தி எழுதப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கை.